Hello viewers, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது greeting cardலயே shaker card எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டிஃபரண்டாம் யூனிக்கான ஒரு ஐடியாவா இருக்கும். கண்டிப்பா இது எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த greeting card பண்றதுக்கு greeting card பண்ற அந்த கார்டு வந்து yellow கலர் எடுத்துக்கேன். இதுல வந்து 3 circles இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துக்க போறேன். எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க. அது மாதிரி சென்டர்ல அதோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். டிரா பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் கட் பண்ணிட்டு சென்டரில் உள்ள அந்த சர்க்கிளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அவுட்டர் ரிங் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ்லையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி 3 ரிங்ஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 by 1 அது மேலேயே நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து பிளாஸ்டிக் ஷீட்டு. இது ப்ராஜெக்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷாப்ஸில் கேட்டால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ரிங் ஷேப் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். சேம் சைஸ் வேணுன்றதுக்காக நான் வந்து இதை வந்து ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீட்டிங் கார்டு நம்ம மேக் பண்ணோம்ல அந்த கார்டில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அந்த எம்போஸ்டாக தெரியணும், டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா தான் அது தெரியும். ஸோ அதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் சேம் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலரில் ஸ்டிக்கர்ஸ் வேறு எதுனாலும் நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸோ வேறு எதுனாலும் வச்சுக்கலாம். உள்ளே ஷேக் ஆகிறதுக்காக நான் குட்டி குட்டி ஜம்மிக்கீஸு, ஸ்டார்ஸு இந்த மாதிரி இது என்கிட்ட இருந்தது. அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேணும்னா நீங்கள் பட்டன்ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த கிளிட்டரும் இந்த மாதிரி குட்டி ஜமிக்கீஸும் இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஷேக் ஆகிறப்போ நல்லா அழகாக தெரியும். அதுக்காக தான். இப்போ இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் பேப்பரை வந்து பேக் சைட் திருப்பிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பீச் கலர் பேப்பரில் சேம் அதே அந்த சர்க்கிள் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குட்டியாக சர்க்கிள்ஸ் வரைகிறேன். அதிலே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கலர் காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் சேம் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த கர்வ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் க்ரீட்டிங் கார்டில் நம்ம கட் பண்ணோம்ல அந்த ரிங்கு, அதில் சென்டரில் கட் பண்ண அந்த சர்க்கிளில் வச்சு இதில் சென்டரில் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம கட் பண்ணுற இந்த சென்டர் சர்க்கிள் பார்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது. நமக்கு இந்த அவுட்டர் லேயர் தான் நமக்கு கரெக்டாக தேவைப்படும். ஸோ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ரா பண்ண அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து எரேஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து இந்த க்ரீட்டிங் கார்டில் ஸ்டார்டிங் அந்த ரிங் கட் பண்ணோம்ல, அது க்ரீட்டிங் கார்டில் தான் கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக ஏதாவது இன்விடேஷன் கார்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ண சேம் ஃப்ளவர் ஷேப்லேயே வேறு ஒரு கலரில் நான் வந்து பேக் சைட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சேம் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த க்ரீட்டிங் கார்டு மேக் பண்ணுற அந்த கார்டு இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த மாதிரி சேம் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது விஷஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கார்டில் வந்து நம்ம எழுதிட்டு அதை கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எமோஸ்டாக தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிட்டு நான் அதை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா பெஸ்ட் விஷஸ் இல்லை ஹாப்பி ஆனிவர்சரி இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். ஸோ அது எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக இப்போ இதை ஒட்டினதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கும் டபுள் சைட் டேப் தான் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை ஓப்பன் பண்ணி இன்சைட்லேயும் நம்ம ஏதாவது மெசேஜஸ் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த கார்டு இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கம் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸு. இது வந்து நீங்கள் எல்லா ஷாப்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஷாப்ஸில். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகு கிடைக்கும் இந்த க்ரீட்டிங் கார்டுக்கு. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷேக்கர் பாட்டம் நமக்கு எம்போஸ்டாக தெரியும். பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இது கொஞ்சம் யூனிக்கான ஐடியாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் க்ரீட்டிங் கார்ட்ஸ் ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் நிறைய நம்ம டிஃப்ரெண்ட்டான க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.